இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் தெப்பத்தில் 3 முறை கோவில் தெப்ப குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவதி அம்மனை தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. திருவிழாவையொட்டி தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை, வாகன பவனி, சமய சொற்பொழிவு, பக்தி, இன்னிசை, பரதநாட்டியம், அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சிகள் நடந்தது. 9ஆம் திருவிழாவான நேற்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 10ஆம் நாள் திருவிழாவான இன்று இரவு கோவில் தெப்பக்குளத்தில் தெப்ப திருவிழா நடந்தது. அதையொட்டி இரவு 10 மணியளவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பின்பு மேலதாளத்துடன் கோவிலில் இருந்து உலா வந்து கன்னியம்பலம் வழியாக தெப்பக்குளத்தில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். பின்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டு தெப்பக்குளம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஜொலிக்கும் தெப்பக்குளத்தில் தெப்பத்தேர் 3 முறை தெப்ப மண்டபத்தை சுற்றி உலா வந்தது. விழாவையொட்டி பாதுகாப்பு கருதி தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகுகளில் தெப்பக்குளத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவதி அம்மனை தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். வான வேடிக்கையும் நடைபெற்றது. தெப்ப திருவிழா முடிந்த பின்பு அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இரவு முக்கடல் சங்கமத்தில் அம்மனுக்கு ஆராட்டு விழா நடைபெற்றது. கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் குமரேசன். AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.